அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அதில் கண்ட்ரோல் சார்ட்ஸில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது டாலரன்ஸ் லிமிட் அப்படின்ற ஏரியாவில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் அ சர்டைன் குவான்டிட்டி கேரக்டரிஸ்டிக் ஆர் 60 + or -24 in coded values. The table given below gives the measurements obtained in 10 samples. இல்லைங்களா? Find the tolerance limits for the process and test if the process meets the specification. ஸோ டாலரன்ஸ் லிமிட் ஃபைன் பண்ணோம். அந்த டாலரன்ஸ் லிமிட் தூக்கி எக்ஸிஸ்டிங் லிமிட் கூட செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இங்கே டேட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம் சார், வேல்யூஸ் கொடுக்கல, எல்லாமே டேட்டாஸாக கொடுத்துருக்கோம். மொத்தம் 10 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சாம்பிள் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்த சாம்பிள் செட்டு 10 சார். ஆனால் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம்னா 6 சாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம என்ன சார் ஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பார் ஹோல் பார் ஃபைன் பண்ணோம். அதுதான் பாசிபிள். அண்டு ஆர் பார் ஃபைன் பண்ணலாம். ரேஞ்ச் அது என்ன சார்னா எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் டாலரன்ஸ் லிமிட் ஃபைன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். அந்த டேட்டாஸை நான் மாற்றி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே டேட்டாஸ் தான் டேபிள் மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் நான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்னா டோட்டல் முதல்ல ஃபைன் பண்ணணும். ஸோ கேல்ஸ் எடுத்துங்க சார், டோட்டலை ஒன்றா ஃபைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 75 + 66 + 50 + 62 + 52 + 70 போட்டிங்கன்னா டோட்டல் 375 வருது. ஸோ இது மாதிரி பேலன்ஸ் எல்லாமே டோட்டல் போட்டுருங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சாம்பிள் செட்ஸு டோட்டலாக நம்ம கையில் 10 சாம்பிள் செட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ காலம் வைஸ் நம்ம டோட்டல் மட்டும் பண்ணிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 62, 68, 66, 68, 73, 68 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 405 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சார் பண்ணால் XI பார். அது என்ன சார் XI பார்னா ஆவரேஜ் தான். ஒவ்வொரு சாம்பிள் குரூப்போட ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம். அப்போ நம்பர் ஆஃப் டேட்டா செட்டு 1, 2, 3, 4, 5 and 6 ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா 6 டேட்டா செட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 375 இருக்குது இல்லைங்களா? அப்போ XI பாரோட வேல்யூ 1 மட்டும் போட்டு காமிக்கிற, பேலன்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 375 / 6 போடுங்க சார். 375 / 6 போட்டிங்கன்னா 62.5 வருது. 62.5 எல்லா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ 37/56 போட்டிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 405 / 6 போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 67.5 கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபைன் பண்ணோம். அந்த ரேஞ்ச் ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன சார் போகிறோம்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அதனால் அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள் சார். இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 75 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ எழுதிருங்க சார் 75 மேக்ஸிமம் வேல்யூ. அடுத்ததில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 79 இருக்குது. 79 தான் மேக்ஸிமம் செக் பண்ணிக்க. 79. சிமிலர்லி 10 காலம்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூன்னு ஒரு டைம் எழுதுங்க. மினிமம் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. ஓகே, 50 இருக்கு மினிமம் வேல்யூ. செகண்ட் ஒன்ல மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 48 தான் மினிமம் வேல்யூ. அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணால் ரேஞ்ச் ஃபைன் பண்ணணும். அது என்ன சார் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அப்போ 75ல் 50 போச்சுன்னா 25, 79ல் 48 போச்சுன்னா 31, 72ல் 53 போச்சுன்னா 19, 77ல் 53 போச்சுன்னா 24, 75ல் 55 போச்சுன்னா 20, 98ல் 49 போச்சுன்னா 49, 74ல் 57 போச்சுன்னா 17, 70ல் 56 போச்சுன்னா 16, 66ல் 50 போச்சுன்னா அதுவும் 16 தான், 73ல் 62 போச்சுன்னா 11. சரிங்களா? இது ரேஞ்ச் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஃபைன் பண்ணிட்டோம், ரேஞ்ச் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன சார் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஹோல் பார் ஃபைன் பண்ணும். எக்ஸ் பார் ஹோல் பார் அது எப்படி சார்னா சம்மேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் குரூப்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 10 சாம்பிள் குரூப்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ 10 சாம்பிள் குரூப்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பை 10 சாம்பிள் குரூப்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க சார், ஆட் பண்ணுங்க சார். இந்த வேல்யூ 62.5. ஒரு டைம் என்ன எழுதிக்கங்க, 62.5. செகண்ட் வேல்யூ 57.67 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே எல்லா வேல்யூ ஆட் பண்ணுங்க. லாஸ்ட் வேல்யூ 58.17 பிளஸ் 67.5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ 62.5 plus 57.67 plus 60.17 plus 66.17 plus 63.5 plus 67.67 plus 63.67 plus 64.67 plus 58.17 plus 67.5 ஆட் பண்ணிட்டு அதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 63.169 கிடைக்குது சார். அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன வேல்யூ சார் கிடைக்குதுன்னா 63.169. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 63.2ன்னு கூட வச்சுக்கலாம். இது சார் எக்ஸ் பார் ஹோல் பார். சம்டைம்ஸ் அந்த டெசிமலில் முன்ன பின்ன மாறும் சார். நம்ம எப்படி 2 டெசிமல் பிளேசஸ் எடுக்கிறோமா 3 டெசிமல் பிளேசஸ் எடுக்கிறோமா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது சம்டைம்ஸ் முன்ன பின்ன மாறும் சார். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணால் ஆர் பார் ஃபைன் பண்ணும். ரேஞ்சோட ஆவரேஜ் ஃபைன் பண்ணும். அது என்ன சார்னா சம்மேஷன் ஆர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் குரூப்ஸ். அப்போ சம்மேஷன் ஆர்ன்றது என்ன சார், இங்கே ஆர் வெளிச்சிருக்கோம் இல்லைங்களா, 25 + 31 இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க சார். 25 + 31 + எக்ஸெட்ரா. லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 and 11. ஸோ 16 + 11 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 10. அப்போ ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. வேல்யூஸ் 25 + 31 + 19 + 24 + 20 + 49 + 17 + 16 + 16 + 11 போட்டிங்கன்னா 228 வருது சார். 228 டிவைடட் பை 10. அப்போ என்ன சார் வேல்யூ கிடைக்குதுன்னா 22.8. இது எதனோட வேல்யூ சார்னா ஆர் பாரோட வேல்யூ. ஸோ ஆர் பாரோட வேல்யூ 22.8. ஸோ எக்ஸ் பார் ஹோல் பார் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் பார் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணால் டாலரன்ஸ் லிமிட் ஃபைன் பண்ணும். ஸோ இந்த டாலரன்ஸ் லிமிட் எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? டாலரன்ஸ் லிமிட் அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ஃபார்முலா தான் சார். எக்ஸ் பாரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா கேப்னு சொல்லுவோம். எக்ஸ் பாரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா கேப் தான் டாலரன்ஸ் லிமிட்டுக்கான ஃபார்முலா. சரிங்களா? எக்ஸ் பார் ஆல்ரெடி நமக்கு தெரியும், சிக்மா கேப் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா கேப்ன்றது என்ன சார், வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா தான் சார். ஆர் பார் டிவைடட் பை D2. ஆர் பார் டிவைடட் பை D2. ஸோ ஆர் பார்க்கான வேல்யூ நமக்கு தெரியும். ஆர் பார்க்கான வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் 22.8. ஸோ நமக்கு எது சார் தெரியாதுன்னா இந்த D2ஓட வேல்யூ மட்டும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த D2 வேல்யூ எப்படி சார் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக சார்ட் வச்சிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் சார்ட்டு வேல்யூஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் D2 வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் சார்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒவ்வொரு குரூப்லையுமே 1, 2, 3, 4, 5 and 6 சாம்பிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாம்பிள் குரூப்லையும் 6 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ சாம்பிள் சைஸ் இன் ஈச் குரூப் ஒவ்வொரு குரூப்லையும் எத்தனை சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 6. சார் n equal to 10ன்றது எடுத்துடாதீங்க சார். n equal to 10ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப்ஸ். நம்பர் ஆஃப் குரூப்ஸ் தான் நமக்கு என்னது 10ங்க. நம்பர் ஆஃப் குரூப்ஸ் தான் 10. ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 6. ஒவ்வொரு குரூப்லையும் 6 தான் இருக்கு. அப்போ ஸ்மால் என்னோட வேல்யூ 6. அப்போ 6க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சார்ட் யூஸ் பண்றோம் சார், இங்க
எக்ஸ் பார் அண்டு ஆர், அதாவது மீன் அண்ட் ரேஞ்ச் மட்டும்தான் பார்க்கும். அப்போ கண்ட்ரோல் சார்ட் எடுத்துக்கோங்க சார். இந்த டேபிளில் எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட், எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் இருக்கு இல்லைங்களா சார். இங்கே எக்ஸ் பார் இருக்கு, தென் ஆர் சார்ட் இருக்கு. அப்போ இந்த டேபிளில் என்னோட வேல்யூ நம்ம என்ன சார் சொல்கிறோம், ஒவ்வொரு குரூப்லேயும் 6 சாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 6. அப்போ 6க்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு என்ன சார் வேணும், D2 வேணும். அப்போ D2ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க சார், 2.534. சரிங்களா. எக்ஸ் பார் ஆர் சார்ட்டில் நம்பர் n is equal to 6, அதில் D2 வேல்யூ வேணும் 2.534. அப்போ எழுதிருங்க சார், D2ஓட வேல்யூ D2 equals to 2.534. இந்த வேல்யூ எதுலேருந்து சார் வந்துச்சு, டேபிள் கண்ட்ரோல் சார்ட் டேபிள்லேருந்து எடுத்திருக்கும். ஓகேங்களா. இப்போ சிக்மா கேப்போட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஆர் பார் டிவைடட் பை D2. ஆர் பார்க்கான வேல்யூ 22.8 டிவைடட் பை 2.534. என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க சார். கால்குலேட்டர் ஒர்க் பண்ணி பாருங்க. 22.8 டிவைடட் பை 2.534 போட்டிங்கன்னா 8.99, அப்ராக்சிமேட்லி 8.99 கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ரவுண்ட் ஆஃப் பண்ண 9 எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, பரவாயில்ல. 22.8லேருந்து இது போட்டிங்கன்னா 8.99ஆகவே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் லிமிட்டிங்கை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ டாலரன்ஸ் லிமிட்டுக்கு போங்க சார். தேர்ஃபோர் டாலரன்ஸ் லிமிட் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பர் டாலரன்ஸ் லிமிட், யூடிஎல்ன்றது அப்பர் டாலரன்ஸ் லிமிட். அப்பர் டாலரன்ஸ் லிமிட் தான் யூடிஎல் சொல்லுவோம். அப்போ இதனோட வேல்யூ என்ன சார்னா, எக்ஸ் பார் பிளஸ் அப்பர்னா பிளஸ் 3 டைம்ஸ் சிக்மா கேப். எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார் வச்சிருக்கோம் நம்ம, 63.2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 63.2 பிளஸ் 3 இன்ட்டு சிக்மா வேல்யூ 8.99. கால்குலேட்டர் போட்டு பாருங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. 63.2 பிளஸ் 3 இன்ட்டு 8.99 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 26.97. ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த டேர்ம் கூட 63.2 பிளஸ் 26.97 ஆட் பண்ணிங்கன்னா 90.17 அப்ராக்சிமேட்லி. இது என்ன சார்னா அப்பர் டாலரன்ஸ் லிமிட், யூடிஎல் கூட சொல்லலாம், அப்பர் டாலரன்ஸ் லிமிட். சிமிலர்லி லோவர் டாலரன்ஸ் லிமிட், எல்டிஎல். அது என்ன சார் எல்டிஎல்னா, லோவர் டாலரன்ஸ் லிமிட், லோவர் டாலரன்ஸ் லிமிட். அது என்ன சார்னா, எக்ஸ் பார் பிளஸ் பதிலாக மைனஸ் போடணும் சார், அவ்வளோதான். 3 டைம்ஸ் சிக்மா கேப். இப்போ அதே வேல்யூஸ் தான். அதே வேல்யூஸ் என்ன சார் ஆகும், 63.2 மைனஸ் 3 இன்ட்டு 8.99 போட்டிங்கன்னா இதே வேல்யூ தான். 63.2 மைனஸ் 26.97. அப்போ 63.2 மைனஸ் 26.97 போட்டிங்கன்னா 36.23. இது லோவர் டாலரன்ஸ் லிமிட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ அப்பர் டாலரன்ஸ் லிமிட், லோவர் டாலரன்ஸ் லிமிட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு போங்க. கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ கம்பெனி என்ன சொல்லியிருக்கு, கம்பெனி என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க சார். ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு போய் பாருங்க, கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. 60 + or -24 எடுத்துக்கலாங்க. கம்பெனி கொடுத்தது 60 + or -24. அப்போ அதை பேஸ்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ கிவன் டாலரன்ஸ் லிமிட் 60 + or -24. அப்போ என்ன ரேஞ்சுன்னு பாருங்க சார். 60 - 24 லோவர் லிமிட்டுக்கானது, அப்பர் லிமிட்டுக்கானது 60 + 24. அப்போ 60 - 24 என்ன சார் வேல்யூ கிடைக்கும். 60ல் 24 போச்சுன்னா 36 கிடைக்கும். 36. தென் 60 + 24 84. ஸோ இது வந்து டிஃபால்ட் கிவன் டாலரன்ஸ் லிமிட், கம்பெனி கொடுத்த டாலரன்ஸ் லிமிட். சரிங்களா. ஸோ லோவர் டாலரன்ஸ் லிமிட், அப்பர் டாலரன்ஸ் லிமிட் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க.
ஸோ நம்ம ஃபைன் பண்ணது என்ன சார் இருக்கு? லோவர் டாலரன்ஸ் லிமிட் 36.23. ஸோ ஃபைனலி LTL நம்ம ஃபைன் பண்ணது 36.23, கம்பெனி சொன்னது 36. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.23 தான். டிஃபரன்ஸ் 0.23. இட்ஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி, வெரி ஸ்மால் குவான்டிட்டி தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஸ்மால் டிஃபரன்ஸ் கூட போட்டுக்கலாம், வெரி வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ LTL meet the specification, meet the specification, lower tolerant limit கம்பெனி சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மீட் பண்ணிருச்சுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அப்பர் டாலரன்ஸ் லிமிட் என்னன்னு பாருங்க. ஸோ அப்பர் டாலரன்ஸ் லிமிட்டை பார்க்கணும். ஸோ UTL. ஸோ நம்ம ஃபைன் பண்ண UTL என்ன சார் ஃபைன் பண்ணோம்? 90.17. நம்ம ஃபைன் பண்ணது 90.17. கம்பெனி கொடுத்தது 84. கம்பெனி கொடுத்தது 84. அப்போ என்ன சார் ஆகும் பாருங்க, 90.17ல இருந்து 84 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6.17. 6.17ன்றது ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஸ்மால் டிஃபரன்ஸ் கிடையாது. சரிங்களா? ஹியூஜ் டிஃபரன்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து டஸ் நாட் மீட், இல்லை நாட் மீட் தி, நாட் மீட் தி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ கம்பெனி சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணலை, ஏன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் என்ன சார் கன்க்ளூட் பண்ணலாம்? அப்போ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணலாம். ஓவரால் த டாலரன்ஸ் does not meet the given specification. அவ்வளோதான் சார். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டாலரன்ஸ் லிமிட்டு கம்பெனி சொன்ன டாலரன்ஸ் லிமிட்டை மீட் பண்ணலை. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.